exercise number 9 in the books of Vasu, journalize and prepare the ledger. November 17, first cash 1 lakh, bank 30. Okay, cash. Period beginning first November அன்னைக்கு கேஷும் இருக்கு பேங்க்கும் இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்சஸ் in the beginning. Balances beginning ஆக இருந்தால் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? We have to debit the assets account. So cash account is an asset, debit பண்ணிக்கிறேன், cash in hand 1 lakh. And we have another asset which is nothing but bank balance, debit 30. கிரெடிட்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இது வந்து ஓனருடைய பணம் to capital account. To capital account 1 lakh 30. Second அன்னைக்கு Vasu sold goods to Jyoti 25,000 check received and deposited. ஓகே, ஜோதி பேர் வரக்கூடாது ஏன்னா செக் வந்துருச்சு அப்படின்னா பணம் வந்துச்சு, செக் வந்துச்சு, உடனே டெபாசிட் பண்ணோம்னா அது பேர் பேங்க். வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தா கேஷு டெபாசிட் பண்ணும்போது திரும்ப கேஷ் பேங்க்குக்கு போகுதுன்னு போடணும். இது வாங்கி உடனே டெபாசிட் பண்ணதுனால பேங்க்குக்கு போயிடுச்சு, அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு எதுக்காக இந்த பணம் வந்துச்சுன்னா சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸுக்காக. வேல்யூ பீயிங் 25,000 rupees. And fourth, received commission rupees 5,000 rupees பணம் வருது கேஷ். fourth அன்னைக்கு கேஷ் அக்கௌண்ட் டெபிட். எதுக்காக வருது? கமிஷனுக்காக. கமிஷன் இஸ் நாமினல் அக்கௌண்ட், credited commission account, value being 5,000. Okay, and eighth அன்னைக்கு bank paid 15,000 directly for Vasu's insurance premium. வாசுடைய பர்சனல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணால் டிராயிங்ஸ், ஓனருடைய பர்சனல் பர்பஸ் எதுவாக இருந்தாலும் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணோம். த பேமெண்ட் இஸ் ஃப்ரம் த பேங்க் அப்படிங்கிறனால பேங்க் இஸ் த கிவர், கிரெடிட் த கிவர். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட், டு பேங்க் அக்கௌண்ட். த வேல்யூ பீயிங் 15,000. 15th அன்னைக்கு cash deposited into the bank. Banker is the receiver, our debit பண்ணிக்கிறேன். So bank account debit, value being 30,000 rupees to cash account. To cash account 30,000 rupees. We have posted this. 20th, cash withdrawn from bank for personal use. Withdrawn for personal use. Personal use நாலே drawings தான். எங்கேருந்து வந்திருக்கு? பேங்க்லேருந்து வந்திருக்கு. So 20th, drawings account debit, drawings account debit to bank account. Bank account. பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறார். ஸோ அதனால் drawings account and bank account 45,000 rupees. Is it clear? Now I am going to post all these things into the ledger account. Okay. First I will start with the cash. Cash account. Okay. இப்போ day 1 debit side இருக்கு to balance. To balance brought down. Value being 1 lakh. வேறு எங்கெல்லாம் கேஷ் இருக்கோ போய் பார்த்து வேண்டியதுதான். ஸோ இங்கே இருக்கு to commission. இன்னைக்கு date 4 to commission. Value being 5,000 rupees. வேறு எங்கே இருக்குது கேஷு? Here is cash. Credit side இருக்குது 15th அன்னைக்கு by bank. Value being 30. If I close this, 1,05,000 rupees, 1,05,000 rupees, 75,000 rupees is the balance carried on for the period end. Okay, November இல்லையா 30th அன்னைக்கு. October 1 அன்னைக்கு this becomes to balance brought down. Balance brought down. Value being 75,000 rupees. Is it clear? So cash account potage for the question number 9. So cash account balance. Yes, 75,000 rupees. I verified here. Next I have to open the bank account. Bank account. Beginning to balance brought down இருக்கு. எவ்வளோ இருக்குன்னா 30,000 rupees இருக்குது. எதெல்லாம் போடுறோன்னா அதெல்லாம் டிக் பண்ணிட்டு வந்துடுறேன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இங்கே இன்னொரு டெபிட்டில் இருக்குது
என்னைக்குன்னா செகண்ட் டேட் அன்னைக்கு டு சேல்ஸுக்காக the value being 25,000 rupees. And வேறு எங்கே இருக்குது பேங்க்கு? இங்கே இருக்குது. கிரெடிட் சைடில் இருக்குது 8th அன்னைக்கு. ஓகே, பை ட்ராயிங்ஸ்க்காக பை ட்ராயிங்ஸ். ஓகே, வேல்யூ பீயிங் 15,000. அண்ட் இங்கே ஒரு பேங்க் டெபிட் சைடில் இருக்குது ஆன் 15th அன்னைக்கு 2 கேஷ், வேல்யூ பீயிங் 30. எகெயின் இங்கே நமக்கு கிரெடிட்டில் இருக்குது. ஸோ பை ட்ராயிங்ஸ் ஓனர் எடுத்துகிட்டு போகிறார். 8th அன்னைக்கு பேங்க் பெய்ட் 15,000 டைரக்ட்லி. ஓகே, இதுவும் ட்ராயிங்ஸ் அதுவும் ட்ராயிங்ஸ் தான். ஓகே, ஐ ஹேட் அ டவுட். வேல்யூ பீயிங் 45,000 rupees. டேலி பண்ணோம்னா நமக்கு 85,000 rupees இந்த டெபிட் சைட் டோட்டல். டெபிட் சைடில் தான் ஜாஸ்தி இருக்குது, 85,000 rupees. இங்கே 60னா 25,000 rupees இஸ் தி பேலன்ஸ் ஃபார் த பீரியட் எண்ட். பை பேலன்ஸ் carry down 25,000 rupees. Bank oda balance. Yes, we got the answer. First October அன்னைக்கு 2 balance brought down ஆக இது இருக்கும் 25,000 rupees. Is it clear? Second ledger open பண்ணியாச்சு. Third ledger capital account. So capital account. The capital account balance is in the credit side. So credit side la for the first date by balance brought down, value being 1,30,000. அவ்வளோதான். It's not fresh introduction of the capital, it's a brought forward from the previous year. Right, that's all. So I'm going to close this now. 1,30,000 for the period end 30 September அன்னைக்கு 2 balance carry down 1,30,000. Next period beginning 1st October by balance brought down being 1,30,000. We got this one. For the other ledgers, right. Now sales account we have. So sales account, the balance is, the value is in the credit side. அப்படின்னா credit sideல second அன்னைக்கு ஓகே, செகண்ட் அன்னைக்கு பை அதோடைய ஆப்போசிட் ஐட்டமான பேங்க் அக்கௌண்ட். ஓகே, வேல்யூ பீயிங் 5,000 rupees. Sorry, 25,000 rupees. Okay, then what more we have? Sales. We don't have any other sales, only one sales. அதனால் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 25,000 rupees. 25,000 rupees. Year end 39 அன்னைக்கு பேலன்ஸ் கேரி டவுன் 25,000 rupees. நெக்ஸ்ட் பீரியட் 110 அன்னைக்கு பை ஓகே, பேலன்ஸ் brought down being 25,000 rupees. Sales being 25,000 rupees. We got it now. Right. So let me verify here. Sales account 25 correct. அதுக்கப்புறம் கமிஷன் இன்னும் டிக் ஆகாம இருக்கு. So we have to open the commission account now. So commission account credit side இருக்கு. அப்போ credit side அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க வேல்யூ கேஷ். 4th அன்னைக்கு பை கேஷ் account, the value being 5,000 rupees. I am going to close this. Only one item is there, so 5,000. For the period end 30 அன்னைக்கு 2 balance carry down being 5,000 rupees. Next period beginning 1st October by balance brought down, the value being 5,000 rupees. Is it clear? Commission. And drawings account, similarly I had to open the drawings account. Drawings account la 2 bank, debit side la 2 bank. 8th அன்னைக்கு 2 bank account, the value being 15,000 rupees. Not only one drawings, we have another drawings also. இங்கே இருக்கு drawings. 20th அன்னைக்கு again to bank account. This is 45,000 rupees. So the total drawings in this case is 60,000 rupees. I am going to close this. 60,000 rupees for the period end 30 அன்னைக்கு by balance carry down 60. Next period beginning
1st October அன்னைக்கு 2 balance brought down being 60,000. I hope so. You could now understand I have posted all these items here.